டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எக் பப்ஸ் தாங்க. பேக்கரி ஸ்டைலில் எப்படி வீட்லேயே எக் பப்ஸ் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிருசி அறுசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னென்னா, கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். பப்ஸ் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காத ஆளே இருக்க முடியாதுங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் போல் மைதா மாவு எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நான் இதை டால்டாவில் தாங்க பண்ண போகிறேன். ஒரிஜினலாக பேக்கரியில் எல்லாமே டால்டா யூஸ் பண்ணி தான் பப்ஸ் செய்வாங்க. ஸோ நான் டால்டா தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு டால்டா சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் டால்டா இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு கப் மைதா மாவுக்கு 3/4 கப்பை விட கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுத்துக்கோங்க. இது நார்மல் தண்ணி தாங்க, ஐஸ் வாட்டரும் இல்லை, சுடு தண்ணியும் இல்லை. நான் பிசைகிற இந்த மாவில் பாதி போல் மைக்ரோவேவில் பண்ணியிருக்கேன், பாதி கடாயில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மைக்ரோவேவில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடாயில் பண்ணுறது எப்படின்றத நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிச்சமே ஆயிடுச்சு. இப்போது கவுண்டர் டாப் நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் டால்டா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் டால்டா அப்ளை பண்ணிக்கிறேன், கீழே ஒட்டாமல் வர்றதுக்காக. இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை புரோட்டாக்கெலாம் இந்த மாதிரி அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் மாவை சேர்த்துட்டு அது மேலே லைட்டாக டால்டா அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கிச்சன் டவலை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம மாவு மேலே சேர்த்துட்டு மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மாவுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னையும் அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரையும் மசாலாவை கலந்து விடுங்க. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி மசாலாவை எடுத்து வச்சிடலாம். 4 முட்டை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சரியாக 1/2 மணி நேரம் போல் மாவு ஊறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதில் உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெருவிரல் வச்சு இதோட ஓரங்கள்லாம் இந்த மாதிரி அழுத்தி அமுக்கிக்கோங்க. கடைசியாக அதோட 2 எட்ஜஸையுமே இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி உருண்டை செய்யும் போது உங்களோட உருண்டையில் எந்த வித கிராக்குமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக நம்மளோட உருண்டை ரெடியாகி வந்துடும். இப்போ எல்லாமே அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நான் டால்டா அப்ளை பண்ணுறேன், ஏன்னா மாவு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு உருண்டையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் மாவை திருப்பி தேய்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை தான் நம்ம திருப்பி தேய்ச்சிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக டால்டா அப்ளை பண்ணிக்கோங்க. கூடவே மைதா மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து ஒரு மடக்கு, அதே மாதிரி அந்த சைடு இருந்து ஒரு மடக்கு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக டால்டா அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுருங்க. அதோட ஓரங்கள் எல்லா பக்கமும் படுற மாதிரி. மேலே கொஞ்சமாக மைதா மாவு. இப்போது இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. நம்மளோட பப் சீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பப் செட் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு, நீங்கள் சப்பாத்தி கட்டையை தாங்க மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளோட பப் ஷீட்டை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ உள்ளே வச்சிடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஹாஃப் எக்கை உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பெப்பர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இதோட 2 எட்ஜையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைடு உள்ளது இந்த சைடு உள்ள 2 எட்ஜையும் ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதுக்கு மேலே மில்க் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மில்க் வாஷ் நம்ம பண்ணும்போது நம்மளோட எக் பஃப் ரெடியாகி வரும்போது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்குங்க. இது ஓவன் பிளேட். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சரியாக 200 டிகிரி செல்சியஸில் கிட்டத்தட்ட 12லேருந்து 15 நிமிஷம் போல் உங்கள் பப்ஸ் ரெடி ஆகிறதுக்கு ஆகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் பப்ஸை ஓவனில் வச்சிடலாம். இப்போ சரியாக 15 நிமிஷத்தில் என்னோடய பப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்மளோட பப்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கீ வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட பப்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வெளியே வந்துருச்சுன்னு. ஒரிஜினல் பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்டு தாங்க இதில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு பப்ஸு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பப்ஸ் எடுத்து நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். வாவ், பப்ஸோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எக் பப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ரசிங்க, நீங்களும் சமைச்சு ருசிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.